அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தலைகாணி அடியில் இந்த இலையை வைத்து தூங்கி பாருங்கள், கட்டுக்கட்டாக பணம் குவியும், எப்பவும் உங்கள் கையில் பணம் இருக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு சின்ன தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நம்ம சேனல்ல சமீப காலமாக ரெய்கி மெத்தட்ஸ் மற்றும் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் உடைய காம்பினேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலன்களையும் கொடுக்குது. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ரெய்கி மற்றும் ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இது போன்ற மெத்தட்ஸை நிறைய நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் கூட பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் மெத்தட்னு நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு முறை மட்டும் தாங்க பணவசிய ரெய்கி சிம்பிள் மற்றும் ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுத போறோம். சோ இந்த எளிமையான மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரு தாந்திரிகம் கலந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால ரொம்ப கடினமா இருக்குமான்னு நீங்க நினைக்க வேண்டாம். தாந்திரிகங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள்னு இந்த ரெண்டுமே கூட பார்த்தோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் உடைய ஒரு பார்ட் தாங்க. மனதின் ஆற்றலை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பொருளையோ நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் கீழே வருவது தாங்க. அதன் அடிப்படையில் தாந்திரிகங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் இந்த ரெண்டு மெத்தட்ஸ்லயுமே பார்த்தோம்னா மனதின் ஆற்றலை தாங்க அதிகமாக நம்ம பயன்படுத்துறோம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாமேன்னு அகத்திய மாமுனிவரே சொல்லியிருக்காரு. சோ மனதின் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம ஈர்க்கிறோம்னாலே அது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் தாங்க. இந்த மெத்தட்ல பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரெய்கி சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெய்கி குறியீடுகளுக்கு பார்த்தோம்னா நம்முடைய உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு செல்லக்கூடிய ஆற்றல் உடையது. ரெய்கில இருக்கக்கூடிய இந்த குறியீடுகள் பார்ப்பதற்கு ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனால் அதனுடைய பலன்கள் அளப்பரியதாக இருக்கும். அடுத்ததாக ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில ஆற்றல் மிக்க வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்குண்டான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்கான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அபரிமிதமான பணவரவை அது ஏற்படுத்தும். அடுத்ததாக எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால், உழைக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். வாராக்கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்
பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும் தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பணவசிய முறைகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். நம்ம எல்லார்கிட்டையுமே உழைப்பும் திறமையும் இருக்குங்க. ஆனால் அதை சரியான இடத்துல காட்டும் போதுதான் அதற்கேற்ற பணமும் புகழும் நமக்கு கிடைக்கும். அந்த சரியான இடத்தை இது போன்ற தாந்திரிக முறைகள் நமக்கு காட்டி கொடுக்கும். இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் தாந்திரிகங்களோ பரிகாரங்களோ கிடையாதுங்க. அதிக நேரம் கூட ஆகாதுங்க. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் நிரந்தரமான நிலையான பணவரவை ஏற்படுத்த முடியும். சோ எந்த ஒரு சந்தேகமும் இன்றி முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் இருக்குன்னு பார்த்தோம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பிரியாணி இலை. இதை பிரிஞ்சு இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல பே லீஃப். ஓரளவிற்கு கிழியாத ஓட்டைகள் இல்லாத நல்ல இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பிரிஞ்சு இலைக்கு அதீதமான வசிய சக்தி இருக்குங்க. இந்த இலையில் நாம் எழுதக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும். சோ இந்த இலையில் நாம் எழுத போகும் இந்த பணவசிய வார்த்தை பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இந்த இலையில் எழுதுவதற்கு ஒரு கிரீன் கலர் பென் நமக்கு தேவை. கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரீன் கலர்ல மட்டும் தாங்க எழுதணும். பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பிரியாணி இலையில் நாம் எழுத வேண்டிய ரேக்கி குறியீடு மற்றும் ஸ்விட்ச் வேர்டு என்னன்றதை பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. முதலாவதாக மேல தெரியக்கூடிய இந்த சிம்பிள் நீங்க வரையணும். அதற்கு கீழே இன்ஃபைனட் அபண்டன்ஸ் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை நம்ம எழுதணும். ஒரு முறை இதை நீங்க எழுதினாலே போதும். தினமும் இந்த இலையை நீங்க தூங்கும் போது தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சுட்டு நீங்க தூங்குங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்தில் நீங்க தூங்க போவீங்களோ அந்த நேரத்தில் இந்த இலையை நீங்க தலைகாணிக்கு அடியில வச்சுட்டு தூங்குங்க. காலை நேரத்தில் நீங்க எழுந்தவுடன் அந்த இலையை ஒரு சேஃப்டியான இடத்துல வைக்கலாம் அல்லது தலைகாணிக்கு அடியிலே கூட நீங்க வைக்கலாம். தவறு கிடையாதுங்க. தூங்குவதற்கு முன்பாக ஒரு 2 நிமிஷம் இந்த இலையை நீங்க பார்த்துட்டு அதற்கு பிறகு தலைகாணிக்கு அடியில வச்சுட்டு தூங்குங்க. இதே போல குறைந்தபட்சம் 48 நாட்களுக்கு 48 டேஸ்க்கு இந்த மெத்தடை கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்படும். இன்கேஸ் இந்த இலை கிழிஞ்சிட்டாலோ அல்லது தொலைந்து போய்விட்டாலோ இதே போல புதியதாக நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி இந்த இலையை நம்ம மாற்றக்கூடாதுங்க. சோ கொஞ்சம் நீங்க சேஃப்டியா பார்த்துக்கோங்க. 48 நாட்களுக்கு பிறகும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். 48 டேஸ் அப்படின்றது ஒரு ட்ரையல் பீரியட் மாதிரி. அதுலயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதற்கு பிறகு நீங்களே இந்த மெத்தடை கண்டினியூ பண்ணிடுவீங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.